ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு சைனீஸ் மூவி. ஒரு மலையில இருக்கிற மர்மமான கல்லறையில புதையிலும் ஒரு குறிப்பும் இருக்கிறதா சொல்லி ஹீரோயினோட சேர்ந்து ஒரு சில பேரும் அதை தேடி கல்லறைக்கும் போறாங்க. கடைசியா அந்த கல்லறையை கண்டுபிடிச்சாங்களா, கண்டுபிடிச்சவங்க அந்த புதையிலையும் குறிப்பையும் எடுத்தாங்களா இல்லையான்னு ரொம்பவும் அட்வென்ச்சராகவும் த்ரில்லிங்காகவும் சொன்ன ஒரு மூவி தான் டூம்ப் மேக்கிங் நோட்ஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு பேர் காட்டுக்குள்ள தனியா வெளிச்சத்துக்கு ஒரு லைட்டையும் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. கூட இருக்கிறவன் ரொம்ப பயப்படுறான். அப்ப பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், நான் சொல்றதை கேளுடா, பேசாம வா, நம்ம மட்டும் அங்க போய் அங்க இருக்கிற தங்கத்தை எடுத்துட்டா நம்ம தான் பெரிய பணக்காரவங்க. இந்த கொள்ளக்கூட்டத்துல இருந்து ஒருத்தன் அடிக்கடி இங்க வந்து நிறைய தங்கத்தை எடுத்துட்டு போறத நான் என் கண்ணால பாத்திருக்கேன். இதுக்குள்ள ஒரு கல்லறை இருக்கு, அதுக்குள்ள இறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, சோ அவங்கள்ட்ட இருந்துதான் அவன் தங்கத்தையும் செல்வத்தையும் எடுத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். நம்மளும் இப்ப அந்த கல்லறையை தேடிதான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த கல்லறைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வந்தவங்க அந்த கல்லறை பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு டீமனை தான் புதைச்சு வச்சிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அதுல தங்கமும் வைரமும் இருக்குது. முன்னாடி இருக்கிறவனும் சந்தோஷப்பட்டு அந்த நகையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்கிறவனும் ஒரு கத்தி எடுத்து இவனை சொருக்கிடுறான். இப்படி ஒரு பிளான போட்டு இவனை கூப்பிட்டு வந்ததே முன்னாடி இருக்கிறவன் தான். ஆனா இவனை பாருங்க, அவனுக்கே துரோகம் பண்ணி கொன்னுட்டு மொத்தத்தையும் ஆட்டைய போட நினைக்கிறான். இப்ப கல்லறைக்குள்ள இருக்கிற அந்த டீமனை பாக்குறான். அது ஒரு அழகான பொம்பளை. இந்த டீமன் கரெக்டா கண்ணை முழிச்சு அந்த கல்லறையில இருந்து காணாம போயிடுது. இவனும் அந்த டீமன் எங்க போயிருச்சுன்னு சுத்தி சுத்தி பாக்குறான். திடீர்னு அந்த டீமன் ஒரு நரியா மாறி இவனோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு கொன்னுடுறா. இந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ வந்து இந்த டீமன் கூட சண்டையெல்லாம் போட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த டீமனை கடைசியா அவ இருந்த கல்லறையிலேயே அடைச்சிடுறான். இது மாதிரி ஒரு கதையை தான் ஹீரோட ஃப்ரெண்டு கொள்ளக்காரவங்களுக்கு தனியா மார்க்கெட் இருக்கும் இல்லையா, அங்க இருக்கிறவங்க கிட்ட ஹீரோ பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்களும் யார் அது, அவங்கள பாக்கலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த அங்க உட்கார்ந்து இருக்காருல அவர் தான் சொல்லி கைய காட்டுறான். இப்பதான் நமக்கு ஹீரோட ஃபேஸையே காட்டுறாங்க. உடனே ஹீரோவும் இவங்கள பார்த்துட்டு இவங்க கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவன் தடுமாறி கீழே விழ போறப்ப டக்குன்னு பக்கத்துல இருக்கிற பொண்ணை பிடிச்சுப்பான். அப்ப அந்த பொண்ணோட கண்ணு பச்சையா இருக்கிறத ஹீரோ பாக்குறான். அத பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறான். அந்த பொண்ணும் ஹீரோட கையை விட்டுட்டு ஓடி போயிருது. அதுதான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இன்னும் ஹீரோவை பத்தி பேசிட்டு தான் இருக்கான். என்னோட ஃப்ரெண்டுக்கு பாதாள உலகத்தோட கண்ணு இருக்குது, அதனால அவனுக்கு பேய் ஆவியெல்லாம் ஓட்ட முடியும், ஜோசியமும் பார்க்க முடியும், ஏன் இறந்தவங்களோட கல்லறையை கண்டுபிடிக்கிறது. இது மாதிரி பல திறமைகள் என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, என்னோட ஃப்ரெண்டு தாராளமா செஞ்சு முடிப்பான்னு சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். அவனை நம்ம சின்ன வில்லன்னு கூப்பிட்டுக்கலாம், ஏன்னா இவன் வில்லன் குரூப்ல ஒருத்தன் தான். அவன் ஹீரோ கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் எங்க கிட்ட ஒரு கல்லறை பெட்டி இருக்குது, அதை மட்டும் நீங்க ஓபன் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன்னு சொல்ல ஃப்ரெண்டுக்காரனும் ஓகே சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போறான். அப்படி போயிட்டு இருக்கும் போது ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பணம் நிறைய தரேன்னு சொல்றாங்களா, ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோன்னு கேக்குறான். அதுக்கு ஃப்ரெண்டும் அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, வா பாத்துக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போறான். இப்ப அந்த கல்லறை பெட்டி இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஹீரோ அந்த கல்லறை மேல இருக்கிற புலியோட பூட்டை பார்த்துட்டு, டேய் இந்த கல்லறையை ஓபன் பண்றதுனால ஏதோ ப்ராப்ளம் வரும்னு தோணுது, எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறேன், வா இங்க இருந்து போலான்னு ஃப்ரெண்ட கூப்பிடுறான். இந்த வில்லனோட கேங்க வலிய மறைச்சு இந்த சின்ன வில்லன் ஃப்ரெண்டோட கழுத்திலேயே கத்திய வச்சுட்டு, டேய் அந்த பெட்டியை ஒழுங்கா ஓபன் பண்ணி குடுக்கல உன் ஃப்ரெண்ட கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்ட ஹீரோவும் சரினா அந்த பெட்டியை ஓபன் பண்ண போறான். அப்படி ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க ஹீரோ காம்பஸ் மாதிரி ஒரு டிவைஸ் வச்சிருப்பான். அதை வச்சு இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலான்னு ஹீரோ நினைச்சா அந்த காம்பஸ் சுத்திக்கிட்டே இருக்குது. அதனால ஹீரோ இந்த பெட்டியை திறக்கிறதுனால ஏதோ டேஞ்சரா நடக்க போகுதுன்னு நினைக்கிறான். ஆனாலும் என்ன பண்றது, ஃப்ரெண்டோட உயிருக்கு ஆபத்தாச்சே. சோ அந்த பெட்டியை திறக்கலான்னு முடிவு பண்ணி அவங்க குரு சொல்லி கொடுத்த மெத்தட்ல எப்படியோ பெட்டியவும் திறந்துடுறான். எல்லாரும் அதுக்குள்ள என்னடா இருக்குதுன்னு ஒரு ஆவலோட பார்த்துட்டு இருந்தா கடைசியா அதுக்குள்ள ஒரு மனுஷனோட எலும்பு கூடு தான் இருக்குது. வில்லனோட கேங்கும் என்னடா இது எலும்பு கூடு தான் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க திடீர்னு அந்த கலரை பெட்டிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்து அங்க இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணுது. அந்த வில்லன் கேங்ல இருந்து ஒருத்தன் அந்த கிரியேச்சரை கன்னை வச்சு சுடுறான். ஆனா அந்த கிரியேச்சருக்கு ஒன்னும் ஆகல. அந்த கிரியேச்சரும் கன்னை வச்சு சுட்டுட்டு இருக்கான் இல்லையா, அவனை நோக்கி வந்துட்டு இருக்க அது இவன் பக்கத்துல வரவும் சின்ன வில்லன் ஒரு பைய வச்சு அந்த கிரியேச்சரை புடிச்சு மறுபடியும் அதை கலரை பெட்டிக்குள்ளேயே வைக்கவும் அது புகையா மாறிடுது. இப்ப அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. ஹீரோ
ஹீரோவும் ஃப்ரெண்டும் தான் எங்கேயோ பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. அப்ப ஃப்ரெண்டு சொல்றான், நம்ம சம்பாதிச்ச காசு மருந்து வாங்குறதுக்கு கூட பத்தாதுன்னு. ஹீரோட குருவுக்கு உடம்பு சரியில்லை போல, அவருக்கு மருந்து வாங்குறதுக்கு தான் கையில காசு இல்லாம தட்டறிஞ்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு சொல்றான், பேசாம நம்ம தொழில மாத்திரலாம். அந்த கொள்ளக்காரவங்க கல்லறையில போய் திருடுறாங்க இல்லையா, அந்த தொழிலுக்கு பேசாம நம்மளும் மாறிடலாம். அப்பனா தான் நம்மளால பணம் நிறைய சம்பாதிக்க முடியும்னு சொல்ல, ஹீரோவும் டேய் நம்ம கல்லறை பெட்டியை செய்யறவங்க மட்டும்தான், ஒன்னும் கல்லறைக்குள்ள இருக்கிறத திருடுறவங்க கிடையாது, டேய் இது மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லி திட்டிடுறான். அப்படியே ஹீரோவும் ஃப்ரெண்டும் குருவை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. இவருக்கு கொஞ்சம் மனநல சரியில்லை போல, அதைத்தான் ஹீரோவும் ஃப்ரெண்டும் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மருந்து வாங்கத்தான் காசு இல்லன்ட்டு சைட்ல பேய் ஓட்டுறது, ஆவி ஓட்டுறது, கல்லறை பெட்டியை திறக்கிறதுன்ற வேலைய பாத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோவும் குருவும் பேசிட்டு இருக்க, அங்கிட்டு ஃப்ரெண்டோ ஏதோ ஒரு பொருளை வாயில வச்சிட்டு இருக்கான். ஹீரோவை கூப்பிட்டு இந்த பொருளை காட்டி இது என்னதுன்னு பாருடான்னு சொல்ல, ஹீரோ இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு கேட்க, நேத்து அந்த கல்லறை பெட்டியை ஓபன் பண்ணில அதுல இருந்து தான் எடுத்தேன்னு சொல்ல, ஹீரோவும் உடனே எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் கல்லறை பெட்டில இருந்து எந்த ஒரு பொருளும் திருடக்கூடாதுன்னு, ஏண்டா என் பேச்ச கேட்கவே மாட்டியான்னு கேட்டுட்டு அதை வாங்கி செக் பண்ணி பாக்குறான். செக் பண்ண ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட, இது கோல்டுல செய்யப்பட்ட சிகரெட் குடிக்கிற குழாயிடா, இது ராஜாவுக்கு சொந்தமான ஒரு பழமையான பொருள்னு சொல்றான். அந்த ராஜா வேற யாரும் கிடையாது, ஹீரோட குரு இருக்காரு இல்லையா, அவரோட முதல் சிஷ்யன் தான். இதை கேட்ட ஃப்ரெண்டும் அப்படியான்னு சொல்லி அதை பிடிச்சு இழுக்க, அதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு, அதை பாத்துடுறாங்க. அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது அது ஒரு மேப்னு. இந்த முதல் சிஷ்யனான ராஜா இருக்காரு இல்லையா, அவரோட கல்லறை பெட்டி எங்க இருக்குன்னு சொல்ற மேப் தான் அது. அப்படி அவங்க பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. அவங்கள அடிச்சுட்டு அந்த மேப்பை எடுத்துட்டு போக போறப்ப ஃப்ரெண்டு காரனும் அவளை பார்த்து, பட்ட பகல்ல இப்படி வந்து திருடுற உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்னு கேக்குறான். அவ ஃப்ரெண்டு காரனோட வயிற்றுல ஒரு மிதி மிதிக்க அவனும் கீழே விழுந்துடுறான். அப்ப ஹீரோவும் மேப்பை கையில கொடுத்துட்டு நான் பொண்ணுங்களை அடிக்க மாட்டேன்னு சொல்ல, ஹீரோவையும் போட்டு அடி வெளுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப ஹீரோயினும் வீட்டை விட்டு வெளியில வர, அங்க வில்லனோட கேங்க ஆல்ரெடி நின்னுட்டு இருக்காங்க. இதுதான் மெயின் வில்லன் போல. ஹீரோவும் ஃப்ரெண்டு வர உள்ள இருந்துட்டு வெளியில என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது இவங்க மேப்பை எடுக்கதான் இங்க வந்திருக்காங்கன்னு. அதனால அங்க இருக்கிற எல்லாத்தையும் பறந்து பறந்து அடி உரிக்கிறா. அப்ப வில்லன் கேங்ல இருக்கிற தலைவனும், அதாவது மெயின் வில்லன், துப்பாக்கியை எடுத்து நீட்ட ஹீரோயின் அமைதி ஆயிடுறா. அப்ப சின்ன வில்லன் மெயின் வில்லன் கிட்ட, முதலாளி அவ அந்த ஆந்தை இனத்தை சேர்ந்தவ, அவளுக்கு டார்க் மேஜிக்லாம் வேற தெரியும், அது மட்டும் இல்லாம நிறைய பேரை காவு வேற வாங்கியிருக்காங்களாம், அப்புறம் அவளோட கண்ணை மட்டும் பாத்திரவே கூடாது, அதை பார்த்தா நம்ம பைத்தியமாயிருவோம்னு சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்டோம் ஹீரோயின் ரியாக்ட் பண்ணாம அமைதியாவே இருப்பா. அப்ப இந்த வில்லன் கேங்ல ஒருத்தி அவகிட்ட இருந்த மேப்பை வாங்க ட்ரை பண்ண, அந்த மேப்பை எரிச்சு கீழே போட்டுடுறா. அப்ப அந்த வில்லையும் ஷூட் பண்ண போறா. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, அந்த மேப்பை பத்தி ஃபுல்லா எனக்கு மட்டும் தான் தெரியும், அப்புறம் அந்த கலரை பத்தி இருக்கிற இடமும் எனக்கு தெரியும், உங்களுக்கு தேவைனா நீங்க என் கூட வரலான்னு சொல்ல, மெயின் வில்லனா ஓ பார்க்கலாம், நீ அந்த கலரை பெட்டிக்கு போய் என்ன செய்ய போறன்னு திமுறா சொல்றான். மெயின் வில்லன் உள்ள இருக்கிற ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் சேர்த்து தூக்க சொல்லி ஒருத்தங்கிட்ட கண்ணை காட்டுறான். இத பார்த்து அவங்களும் கதவை மூட இங்கே சீனும் கட் ஆகுது. இப்ப எல்லாரும் அந்த கலரை பெட்டி இருக்கு இல்லையா, அதை தேடிதான் மலைக்கு மேல போயிட்டு இருக்காங்க. ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் வர தூக்கிட்டாங்க போல. இப்ப வில்லனோட கேங்கு, ஹீரோ, ஹீரோயினா, ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து இப்ப ஒரு மலையோட எட்ஜுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி போறதுன்னு யாருக்கும் வழியும் தெரியல, அங்க வேற வழியும் இல்ல. அப்ப ஹீரோயின் சொல்றா, எனக்கு தெரிஞ்சு நம்ம கல்லறை பெட்டிக்கு பக்கத்துல வந்துட்டோன்னு. அப்ப அந்த நீல முடி வச்சிருக்கிற வில்லன் ஹீரோவையும் ஃப்ரெண்டையும், உங்களால முடியும்ல நீங்க போய் தேடுங்கன்னு சொல்ல, ஹீரோ எனக்குன்னு பாலிசி இருக்கு அதை நான் மீற மாட்டேன்னு சொல்றான். அப்ப மெயின் வில்லன் துப்பாக்கியை எடுத்து ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் பயமுறுத்துறதுக்காக அவங்க கால் பக்கத்துல தரையிலேயே சுட, ஃப்ரெண்டும் டேய் மச்சான் காப்பாத்துடான்னு கதறுறான். இந்த சைடு வில்லனும் துப்பாக்கியை வச்சு மிரட்டிட்டு இருக்க, ஹீரோவும் வேற வழி இல்லாம அவனோட சக்தியை பயன்படுத்தி கல்லறைக்கு எப்படி போகணும்ன்ற வழியை கண்டுபிடிக்கிறான். அப்படி கண்டுபிடிச்சவன் கல்லறை கண்டிப்பா நமக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்ல, ஃப்ரெண்டு காரனும் மலைக்கு கீழேயா இருக்குன்னு சொல்லிட்டு மலையை எட்டி பாக்குறான். மலையில இருந்து கீழேயும் விழுறான். ஹீரோவும் பதறி போய் கத்த, அவ்வளவுதான் அவன் மலையில இருந்து கீழே விழுந்துட்டான்னு நினைச்சா ஏதோ மரத்தோட வேர்ல தொங்கிட்டு இருக்கான். அவன் தொங்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்துலதான் அந்த கல்லறையோட கதவா இருக்கும். கடைசியா அந்த கல்லறை எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கல்லறை கிட்ட வந்தவங்களுக்கு கதவை எப்படி ஓபன் பண்ணணும்னு தெரியல. அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஒரு காம்பஸ் மாதிரி டிவைஸ் வச்சிருந்தீல அது கூடன்னு கேக்குறா. ஹீரோவோ எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு காது கேட்காத மாதிரி இருக்கான். உடனே அவளே அவன் கிட்ட இருந்து அதை புடுங்கி அந்த கதவுல வச்சு திருக அதுவும்
ஓபன் ஆயிடுது. இது பாக்குறதுக்கு ஒரு குகை மாதிரி தான் இருக்கு. அந்த குகைக்குள்ள போறப்ப அதுக்குள்ள வித்தியாசமான படங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. இப்படி எல்லாருமே அந்த குகைக்குள்ள போயிட்டு இருக்க மெயின் வில்லன் என்ன பண்றான்னா டக்குன்னு ஹீரோயினை சுட அவளும் எஸ்கேப் ஆயிட்டு நீளமான முடி வச்ச ஒரு வில்லன் இருப்பான் இல்லையா, அவன் கழுத்துல கத்தி வைக்கிறா. அப்படியே வில்லன் கேங்ல இருக்கிற ஒருத்தனை பார்த்தனால அவன் பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த நீல முடி வச்சிருக்கான் இல்லையா, அந்த வில்லன் மெயின் வில்லன் கிட்ட அவளுக்கு டார்க் மேஜிக் தெரியறனால தான் இவளோட கண் பார்வையிலேயே அவனை சிரிக்க வச்சிருக்கான்னு சொல்றான். உடனே ஹீரோவும் ஆமா நம்ம பெட்டியை தேடுறதுக்கு அவ யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு சொல்றான். இதை கேட்ட மெயின் வில்லனும் ஹீரோயினை விட்டுடுறான். அப்புறம் ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்கான் இல்லையா, அவனை கைய வச்சு ஏதோ பண்ண அவனை சிரிப்ப ஸ்டாப் பண்ணிடுறான். திருப்பியும் எல்லாரும் சேர்ந்து அந்த குகைக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க நிறைய சின்ன குழந்தைங்களோட சிலையா இருக்கிறதெல்லாம் பாக்குறாங்க. அந்த சிலைய வில்லன் கேங்ல இருக்கிற ஒருத்தன் தூக்க போறான். அப்ப இந்த நீல முடி வச்சிருக்கிற வில்லன் சொல்றான் அந்த குழந்தைய தொடாத, இறந்து போனவங்கள மறுபடியும் உயிரோட கொண்டுட்டு வர்றதுக்காக செய்யற சடங்குல ஒண்ணுதான் இந்த குழந்தைங்களை மெழுகுபமையா மாத்தி வைக்கிறது. சோ அந்த வில்லன் அதை தொடக்கூடாதுன்னு சொல்லிடுறான். இதெல்லாம் கேக்குறவங்களுக்கு பயம் அள்ளு விட்டுருது. அப்ப ஹீரோயின் கிட்ட நீ என்ன பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் மந்திரம் தந்திரம்லாம் தெரியும், நீ இந்த பவுடரை வச்சுதானே அவனை சிரிக்க வச்ச, இருந்தாலும் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல ஹீரோயினும் இவனுக்கு எப்படிடா தெரிஞ்சதுன்னு நினைக்கிறா. ஆனா வெளியில காட்டிக்கல. அப்ப அங்க இருக்கிற நிறைய டிராயிங்ஸை ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல குகைக்கு நடுவுல ஒரு குழி மாதிரி ஒண்ணு இருக்குது. என்னடா இருக்குன்னு அந்த குழிக்குள்ள போய் எல்லாரும் பார்த்தாங்கன்னா அதுக்குள்ள நிறைய மனுஷங்களோட எலும்பு கூட இருக்குது. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ நோட்டீஸ் பண்றான் அங்க மெழுக மாத்தி வச்சிருக்காங்க இல்லையா குழந்தைங்க, அதுல ஒண்ணு இப்ப அசைய ஆரம்பிக்க ஹீரோ இதை இப்ப எல்லார்கிட்டயும் சொல்றான். ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா இந்த மெழுகு குழந்தைங்கள்ல ஒன்னு ரெண்டுன்னு அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓட ஆரம்பிக்குதுங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டுக்கு சின்ன வில்லனோட பேக்ல ஏதோ குழந்தை இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோட ஃப்ரெண்டும் அவன் பேக்ல ஏதோ குழந்தை இருக்குன்னு சொல்றான். சின்ன வில்லனும் ஃப்ரெண்ட வாய மூடுன்னு சொல்ல சின்ன வில்லனோட பேக்க பாக்குறாங்க, அதுல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஃப்ரெண்டுக்காரன் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்க அப்ப எல்லாரும் ஃப்ரெண்டுக்காரனையே பாக்குறாங்க. ஃப்ரெண்டும் இதுக்குடா நீ இப்படி பாக்குறீங்கன்னு கேட்க அப்பதான் தெரியுது இந்த ஃப்ரெண்டுக்காரனோட முதுகுல அந்த மெழுகு குழந்தை இருக்குதுன்னு. ஹீரோவும் சொல்றான் டேய் உன் முதுகுல அந்த மெழுகு குழந்தை இருக்குதுன்னு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல மெழுகு குழந்தைங்க வந்து இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது. இந்த மெழுகு குழந்தைய கொல்றதுக்கு எல்லாரும் ட்ரை பண்றாங்க. துப்பாக்கியால சுடுறாங்க, கத்தியால குத்துறாங்க, ஆனா அது சாகவே மாட்டேங்குது. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் கையில வச்சிருக்கிற கத்தி அவ கையில பட்டு லைட்டா ரத்தம் வர அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு புரியுது இது எல்லாமே ஹாலுசினேஷன். உடனே ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட்டு வந்து அவன் கையில ஒரு கீரலை போட்டு நடந்ததை சொல்றா. இது எல்லாமே ஒரு ஹாலுசினேஷன், அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு. சோ இதை ஸ்டாப் பண்ணணும்னா அவங்களோட எல்லார் கையிலயும் நம்ம கீரலை போடணும்னு சொல்றா. ஹீரோயின் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. சோ ஹீரோவும் முதல்ல ஃப்ரெண்டுக்காரன் கையில ஒரு கீரலை போட்டுட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்றான். ஹீரோயினும் எல்லார் கையிலயும் ஒரு கீரலை போட்டு நார்மல் நிலைமைக்கு கொண்டுட்டு வரா. உடனே மெயின் வில்லனும் ஹீரோ தப்பிச்சு போயிட்டானவும் கோவப்படுறான். நம்ம அந்த கலரையை கண்டுபிடிக்கணும்னா ஹீரோட ஹெல்ப் நமக்கு தேவை. சோ அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றான். இப்ப எல்லாரும் என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்க அப்போ ஒருத்தன் சின்ன வில்லன் பேக்ல மருந்து எடுக்கலாமேன்னு பேக்குள்ள கைய விட போறான். இப்ப சின்ன வில்லனுக்கு கோவம் வந்து இதுக்குற என் பேக்கை தொட்டன்னு கேட்க அதுக்கு அவனும் என் கையில அடிபட்டு இருக்குது எனக்கு மருந்து தேவைன்னு சொல்லி கேட்கவும் சின்ன வில்லனும் சரின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறான். இந்த சைடு ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே போயிட்டு இருந்தவங்க திடீர்னு படித்தடிக்கு உருண்டு கீழே வந்து விழுந்தவங்க கண்ணை முழிச்சு பார்த்தா அங்க வில்லனோட கேங்க நின்னுட்டு இருக்குது. அப்ப வில்லன் கேங்ல இருக்கிற வில்லி ஹீரோட ஃப்ரெண்ட கொஞ்சிக்கிட்டே டக்குன்னு அவன் கழுத்துல கத்திய வச்சு இன்னொரு தடவை தப்பிக்க ட்ரை பண்ணா அவங்க ரெண்டு பேத்தையும் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறா. அப்ப இந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து அந்த கலரை பெட்டிக்கு போற வழியை கண்டுபிடிச்சாச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். மறுபடியும் ஹீரோ ஃப்ரெண்டு கேங்ன்னு எல்லாரும் உள்ள போறாங்க. இப்ப எல்லாரும் அந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்க அந்த வில்லி ஹீரோயின் கிட்ட ஃபியூச்சர்ல உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எங்க கிட்ட கேளு, இதை என்னோட முதலாளி உன்கிட்ட சொல்ல சொன்னாரு, ஏன்னா நீ எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. அப்படியே வில்லி ஹீரோயின் கிட்ட நீ ஏன் இங்க வந்திருக்க நான் சுகா கேக்குறா. ஆனா ஹீரோயின் கண்டுக்காம போயிடுறா. அப்ப மெயின் வில்லன் வில்லி கிட்ட ஏதாவது சொன்னாலா ஹீரோயின் கேட்க அவ இல்லன்னு சொல்லிட்டு இந்த சின்ன வில்லனோட பிஹேவியரே சரியில்லை, அவன் ஏதோ இந்த பேக்ல மறைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றா. அதுக்கு மெயின் வில்லனும் சரி அவனை அடிக்கடி கவனிச்சுக்கோன்னு சொல்லிடுறான்.
அப்ப எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு ரூம் மாதிரியும் அங்க சிலைகளும் அப்புறம் செஸ் போர்டு மாதிரி கட்டம் கட்டமா அடுக்கி வைக்கப்பட்ட பலகைகளும் இருக்குது. வேற எதுவும் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. சோ எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட இந்த சிலை என்ன டிஃபரெண்டா இருக்குன்னு கேட்கவும் ஹீரோ இது ஒரு மெழுகுவர்த்தி டிராகன் நரகத்தோட என்ட்ரன்ஸ்ல நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்குதுன்னு சொல்றான். நீ செத்து போயிட்டு நரகத்துக்கு போகணும்னு நினைச்சேன்னா இதை தாண்டி தான் போகணும்னு சொல்றான். ஃப்ரெண்டுக்காரனும் ஏன்டா இங்க எல்லாமே டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல ஒரு சிலைய பார்த்தா அது பெருசா இருக்குது. சரின்னு அந்த சிலையோட கையில ஒரு சாவி இருக்குது. அத ஃப்ரெண்டு பார்த்துட்டு எடுக்க அந்த ரூமோட கதவே மூடிடுது. அப்ப வில்லன் குரூப்ல இருந்து ஒருத்தன் ஃப்ரெண்ட உன் கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன்னு துப்பாக்கிய வச்சு மிரட்டுறான். அப்ப செஸ் போர்டு மாதிரி கட்டம் கட்டமா பலகையை அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அதுல இருக்கிற பலகையெல்லாம் மேல வருது. அப்ப ஹீரோ எல்லார்கிட்டயும் இது ஒரு பசில் கேம், இத கரெக்டான காம்பினேஷன்ல சால்வ் பண்ணணும். அப்படி கரெக்டா பண்ணிட்டா இந்த டோர் ஓபன் ஆயிடும். இது எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்ல அந்த நீல முடி வச்சிருக்கான் இல்லையா அந்த வில்லனும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்க அவன் ஏதோ ஒரு காம்பினேஷன்ல பலகையை மிதிச்சு பசில சால்வ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டோரும் ஓபன் ஆயிடுது. உடனே மெயின் வில்லனும் இவனை செம சூப்பர்னு புகழ்ந்துட்டு இருக்க ஆனா ஓபன் ஆன டோர்ல இருந்து திடீர்னு ஒரு டிராகன் வந்துருது. அது வந்து எல்லாத்தையும் சர மாதிரி அட்டாக் பண்ண எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு நோடுறாங்க, துப்பாக்கி வச்சு சுடுறாங்க. பட் அந்த டிராகனுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த டிராகனும் மெயின் வில்லனை கடிக்க வர டக்குன்னு வில்லனோட குரூப்ல இருந்து ஒருத்தன் தன்னோட முதலாளிய காப்பாத்துறதுக்கு டிராகன் கிட்ட இவன் நடுவுல வந்து கடிய வாங்கிக்கிறான். அந்த டிராகனும் இவனை பிச்சு விளாசி தூக்கி எரிஞ்சிருது. அந்த டிராகனும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோயினும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அந்த டிராகனை மத்தவங்கள்ட்ட போக விடாம டைவர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கிட்ட இதை நான் பாத்துக்கிறேன், நீ டக்குன்னு பசில சால்வ் பண்ணுன்னு சொல்ல ஹீரோவும் ஏதோ காம்பினேஷனா யோசிச்சு பார்த்து டக்குன்னு பசில சால்வ் பண்ணிடுறான். கரெக்டா டோரும் ஓபன் ஆக எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் அங்க இருக்க கரெக்டா டோர் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள ஹீரோயினோட கையை பிடிச்சு ஹீரோவும் வெளியில கூப்பிட்டு போயிடுறான். டோரும் க்ளோஸ் ஆயிடுது. அந்த டிராகன் நல்லா உள்ளே மாட்டிக்குது. இப்ப இந்த குரூப் இன்னொரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா நதி தான் ஓடிட்டு இருக்குது, அதை கடந்து போகணும். அப்படி போறதுக்கு என்ன வழின்னு மெயின் வில்லன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் அங்க கல்லறை பெட்டி இருக்கே, அதை யூஸ் பண்ணி இந்த நதியை கடக்கலான்னு பிளான் பண்ணி போறாங்க. அப்ப ஒவ்வொரு கல்லறை பெட்டிலையும் 2-3 பேரா ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு பெட்டியில ஹீரோ ஹீரோயின் தான் போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ கேக்குறான் ஹீரோயின்ட்ட, நீ ஏன் இங்க வந்திருக்க, உண்மைய சொல்லு. பச்சை கண்ணு இருக்கிற நீங்க நிறைய மனிதர்களை கொண்டு குவிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் உன்னைய பாக்குறதுக்கு முன்னாடி ஏன்னா நீ யாரையும் கொலை பண்ண வந்த மாதிரி தெரியல. உங்க கண்ணை பார்த்தாலே பைத்தியம் பிடிக்கும்னு சொல்றாங்க. அது போய் நீ ஒரு பொடி வச்சிருந்தீல, அதை யூஸ் பண்ணி தான் மத்தவங்கள பைத்தியமாக்குறீங்க. அப்புறம் கையில எல்லோ கலர்ல பாஸ் பிரஸ தடவி வச்சிருந்த, அதை வச்சுதான் அந்த பேப்பரை எரிய வச்ச. அதனால எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிடு. நீ அந்த ஆந்திரத்தை சேர்ந்தவங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் இப்படி எல்லாத்தையும் ஏமாத்துற, எதுக்காக இங்க வந்தன்னு கேக்குறான். ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டா. அப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் வில்லிய லைட்டா ரசிச்சிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல உட்காந்துருக்கான் இல்லையா, அவன் இந்த வில்லிய லவ் பண்றா போல. அவளும் தான். அவன் ஹீரோட ஃப்ரெண்ட முறைச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப தண்ணிக்குள்ள ஏதோ பாடியோட தலை தெரியுது. ஃப்ரெண்டும் அதை பார்த்துட்டு கத்த இந்த வில்லியோட புருஷன் ஹீரோட ஃப்ரெண்ட தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டுடுறான். உடனே ஃப்ரெண்ட காப்பாத்த ஹீரோவும் தண்ணிக்குள்ள குதிக்க அப்ப தண்ணிக்குள்ள நிறைய பெண்களோட பாடிய சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோவும் இப்ப ஃப்ரெண்ட காப்பாத்திட்டு மேல வரலான்னு ட்ரை பண்ணா அந்த சங்கிலியில ஹீரோட கால மாட்டிக்கிச்சு போல. அப்ப வெளியில இருக்கிறவங்க தண்ணிக்குள்ள ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருக்க ஹீரோயின் டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு ஹீரோட்ட போய் ஹீரோ கால சிக்கிற இந்த சங்கிலிய கட் பண்றா. அப்ப டக்குன்னு அங்க இருக்கிற பாடிஸ் எல்லாம் கண் முழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வர அதுங்க வவ்வாலா மாதிரி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுது. வில்லன் குரூப்பும் வவ்வாலா கண்ணா பின்னான்னு சுடுறாங்க. அது நிறைய இருக்குது, இவங்களாலையும் எவ்வளவுதான் சுட முடியும், சமாளிக்க முடியல. இந்த கேப்ல ஹீரோ ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரனை காப்பாத்தி கரைக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஃப்ரெண்டுக்காரனும் கண்ணு முழிச்சிடுறான். இவங்க எல்லாராலையும் வவ்வால சமாளிக்க முடியல. அதுங்க இவங்களை அட்டாக் பண்றதுக்கு பறந்து வருது. உடனே இவங்க எல்லாரும் ஒரு குகைக்குள்ள ஓடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அங்க வேற வழியே இல்ல, அவங்க அந்த குகைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அப்ப லட்சக்கணக்கான வவ்வால்கள் இருக்கும். அதுங்க பக்கத்துல வந்துகிட்டே இருக்க இவங்களும் சொல்றாங்க, ஆனா அது வந்துகிட்டே தான் இருக்குது. உடனே நீலமுடி இருக்கிற வில்லன் பக்கத்துல ஒரு லிவரை பார்த்து அது திருக அங்க ஒரு டோர் ஓபன் ஆகுது. அதுவும் ஒரு ரூம் தான் போல. அதுக்குள்ள எல்லாரும் போயிட்டு டோர் க்ளோஸ் ஆக இந்த வவ்வால் கிட்ட இருந்தும் இந்த குரூப் தப்பிக்குது. இந்த ரூம்குள்ள வந்தவங்க இந்த ரூம அதிர்ச்சியாயி போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு தங்கமும் வைரமுமா இருக்குது. அப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருக்கிற தங்கத்தையும் வைரத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இங்கிட்டு இப்படி எடுத்து வச்சிட்டு இருக்க அங்க ஹீரோ ஏதோ ஒரு டிராயிங்க உத்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, நான் ஏமாத்துறதுக்கு என்னோட கண்ணு தான் காரணம். அதுக்கு ஹீரோ சொல்றான், எனக்கு அது யாருக்கனவே தெரியும். நீங்க எல்லாரும் பச்சை கண்ணு இருக்கிற ஆந்த இனத்தை சேர்ந்தவங்க. சோ மக்கள் எல்லாரும் உங்களோட இனத்தை ஒரு கொடூரக்கார எண்ணமா பாக்குறது உங்களுக்கு பிடிக்கல. நீங்க நல்லவங்களா இருந்தாலும்
இருந்தாலும் இந்த மக்கள் உங்களை பார்த்து பயப்படுறாங்க, ஒதுக்குறாங்கன்னு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்குது. எல்லாமே அந்த பச்சை கண்ணுனால தானே நினைக்கிறீங்க. உடனே ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, ஆமா நீ சொல்றதெல்லாம் சரிதான், அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேரு எங்க இனத்தை சேர்ந்தவங்க மருந்து தேடி வந்திருக்காங்க, அப்படி வந்து எல்லாருமே இங்க இறந்துதான் போயிருக்காங்க, அதனாலதான் இப்ப நான் வந்திருக்கேன்னு சொல்றா. அந்த கண்ணை நார்மல் கண்ணா மாத்துறதுக்காக தான் இங்க மருந்து தேடி வந்திருக்கேன். இதுக்கு நடுவுல அந்த வில்லி கிட்ட லவ் பண்ணவன் ஒரு விலை மதிப்புள்ள சீப்பை கொடுக்குறான். அதுக்கு அந்த வில்லியும் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டு அங்கேயே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு நீல முடி வச்சிருக்கிற வில்ல இருக்கான் இல்லையா, அவன் அங்க இருக்கிற ஒரு ஜாடிய திருப்புறப்ப நடுவுல இருந்து ஏதோ ஒண்ணு லிஃப்ட் மாதிரி மேல வந்துட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க தேடி வந்ததுதான் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின்ல இருந்து எல்லாரும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மெயின் வில்ல துப்பாக்கி காட்டி ஹீரோயினை மிரட்டி மெயின் வில்ல அதை திறந்து எடுத்தா அது ஏதோ குறிப்பு எழுதின புக் மாதிரி இருக்குது. அதை ஹீரோ கிட்ட கொடுத்து என்னன்னு படிக்க சொல்ல அவனும் இதை படிச்சுட்டு இதுல ஒண்ணுமே இல்ல, இது சாதாரண புக்குன்னு சொல்லி தூக்கி போட்டுடுறான். அப்ப திடீர்னு அந்த இடமே கிடுகிடுன்னு ஆடுது. இவங்க இருக்கிற இடமே நடுவுல 2ஆ பொளக்குது. இதுல ஒரு சைடு ஹீரோ ஹீரோயின் மெயின் வில்லன் மத்தவங்களும் இருப்பாங்க, இன்னொரு சைடு நீல முடி வச்சிருக்கிற வில்லனும் இன்னும் சில பேரும் இருப்பாங்க. அப்ப 2 சைடுமே ஒரு பட்டன் ஒண்ணு இருக்கும். ஹீரோ அந்த நீல முடி வில்லன் கிட்ட பட்டனை மட்டும் அழுத்திடாத, அப்படி நீ அந்த பட்டனை அழுத்திட்டேனா இங்க கிடுகிடுன்னு ஆடுறது பொளக்குறதெல்லாம் நின்றும், ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கிற நாங்க இறந்துடுவோம், சோ கொஞ்சம் பொறுமையா இருந்தா யோசிக்கலாம்னு சொல்றான். இப்படி ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க அந்த சைடு நீல முடி உள்ள வில்லன் எங்க செத்துருவோமோன்ற பயத்துல அவன் சைடு இருக்கிற பட்டனை அழுத்திடுறான். ஆனா இங்கதான் இவங்க எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்குது. ஹீரோ சொன்ன மாதிரி 2ஆ பொளந்தது இல்லையா, அந்த இடமும் மூடி கிடுகிடுன்னு ஆடுச்சு இல்லையா, அதுவும் ஸ்டாப் ஆயிடுது. இப்ப ஹீரோ சைடு இருக்கிறவங்களும் உயிரோட தான் இருக்காங்க, ஒன்னும் ஆகல. அப்ப மெயின் வில்ல ஆப்போசிட் சைடுல இருக்கிற நீலமுடி வில்லனை ஷூட் பண்ண போறான், இப்படி த்ரோவ் பண்ணிட்டேன்னு. அப்ப நடுவுல இருந்து அம்பு மாதிரி நிறைய வந்து இந்த சைடு இருக்கிற நீலமுடி வில்லனையும் மத்தவங்களையும் கொன்னுடுது. இது மட்டும் ஹீரோ சொன்ன மாதிரி பட்டனை அழுத்தினதுக்கு ஆப்போசிட் சைடுல இருந்து இறக்காம பட்டனை அழுத்தினவங்க சைடுல இருந்து தான் இறந்து போயிருக்காங்க. இப்ப அந்த இடமே கிடுகிடுன்னு ஆடி கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழுக ஆரம்பிக்குது. எல்லாருமே அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்க டக்குன்னு வில்லி கீழே விழுந்துடுறா. அப்ப வில்லிய கல்யாணம் பண்ணிக்க போறான் இல்லையா, அவன் வில்லிய தப்பிக்க வைக்கிறதுக்கு அந்த பாறை விழுகிறப்ப இவன் வில்லிக்கு மேல போய் வில்லிய தப்பிக்க வச்சுட்டு அந்த பாறை விழுகிறத இவன் வாங்கிக்கிறான். அந்த பாறையும் இவன் மேல விழுந்துருது. மெயின் வில்லனும் இவனை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ போராடுறான், பட் முடியல. இடமும் கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது. அப்ப இவன் குரூப்ல இருக்கிறவங்களாம் மெயின் வில்லனை இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்ப அதே நேரத்துல இந்த சின்ன வில்லன் ஒரு பேக் வச்சிருப்பான் இல்லையா, அந்த பேக் கீழே விழுந்து அதுல குழந்தையோட தலை மட்டும் வெளியில தெரியுது. அதை இந்த வில்லன் கேங்ல ஒருத்தன் பாத்துடுறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, மத்தவங்கள்ட்ட சொல்லிடுவான்னு நினைச்சு இந்த சின்ன வில்லன் அவனை போட்டு தள்ளிடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வெளியில வந்துடுறாங்க. ஆனா இந்த வில்லனோட டீம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வில்லி தான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் இறந்துட்டான்னு ரொம்ப அழுகுறா. அப்ப மெயின் வில்லனும் ரொம்ப வருத்தப்படுறான், இப்படி நம்ம டீம்ல இருக்கிற நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களேன்னு. இவங்களுக்காகவாச்சும் அந்த கலரை பெட்டிக்குள்ள இருக்கிற குறிப்பை நம்ம எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு மெயின் வில்லன் ரொம்ப வருத்தப்பட்டு அதை தேடி போறான். இந்த வில்லி மெயின் வில்லனோட தங்கச்சி போல, அவளும் நான் கோல கிடையாது, எங்க அண்ணன் பின்னாடிதான் நான் போவேன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. மீதி இருக்கிறவங்களும் நம்மளும் ஒன்னும் கோல கிடையாதுடான்னு சொல்லிட்டு அவங்களும் அவ பின்னாடியே போயிடுறாங்க. வெளியில ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்றா, நம்ம பக்கத்துல வந்துட்டோம், இப்படியே போனா அந்த இடம் வந்துரும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ போறா. அப்ப ஹீரோவை கூப்பிட்டு ஃப்ரெண்டு, டேய் மச்சான் அங்கதான் ரோடு தெரியுது, அப்படியே போயிடலாம் வா, நமக்கு தேவையான தங்கத்தெல்லாம் எடுத்துட்டேன் வா போலான்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன், நீ போயிட்டு நம்மளோட குருவை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லி போக சொல்றான். ஆனா ஃப்ரெண்டும் ஹீரோவை விட்டு போக மனசு இல்லாம அவன் பின்னாடியே போயிடுறான். இப்ப இவங்க 3 பேரும் போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மலையில பெரிய பெண்ணோட சிலை இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப ஃப்ரெண்டு சிலைய பார்த்துட்டு ஹீரோ கிட்ட கேக்குறான், இது அந்த ராஜா லவ் பண்ண பொண்ணா இருக்கலாம்னு சொல்றான். அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு வில்லனோட கேங்கும் வந்து சேர, இப்ப இவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த எதிர்த்தாப்புல இருக்கிற பெண்ணோட சிலைக்கு போகணும்னா நடுவுல ஒரு பெரிய பள்ளமே இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வச்சிருக்கிற ஒரு கொக்கில கயிறை கட்டி அதை எதிர்த்தாப்புல இருக்கிற சிலையில தூக்கி போட்டு அது நல்லா கிரிப்பா நின்னுக்கவும் அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டே அந்த சிலைக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த இடத்துல நிறைய விதமான மெக்கானிசம் யூஸ் பண்ணி அந்த ராஜாவோட கலரை பட்டிய மறைச்சு வச்சிருக்காங்கன்னு. உடனே ஹீரோவும் அவன் வச்சிருக்கிற டிவைஸை எடுத்து செக் பண்ணி பாக்குறான். அது நல்லா சுத்துது. ஹீரோயினும் அவ கையில இருக்கிற ஒரு சின்ன கல்லை தூக்கி போடுறா, ஏதாவது டிராப் இருக்கான்னு. ஆனா இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப ஹீரோட தலையில மேல இருந்து தண்ணி சொட்ட ஹீரோவுக்கு டவுட் வருது, இங்க எப்படி தண்ணி சொட்டும்னு. ஹீரோவுக்கு தெரியுது இந்த இடத்துல நிறைய பேய்களும் ஆவிகளும் இருக்குதுன்னு. சோ நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்
போதே அப்ப மெயின் வில்லன் சொல்றான், எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, நீ அந்த கலரை பெட்டியை அடிச்சு உடைச்சாலும் சரி எனக்கு ஓபன் பண்ணி கொடுன்னு ஹீரோ கிட்ட சொல்றான். அப்ப ஹீரோ சொல்றான், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த கலரை பெட்டியை சுத்தி பார்த்தா அதுல 8 ஹோல்ஸ் இருக்குது. அது என்னவா இருக்கும்? ஒருவேளை இந்த ராஜாவோட டேட் ஆஃப் பர்த்தா இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ என்னவா இருக்கும் டீப்பா யோசிக்கிறான். அப்பதான் ஹீரோ இந்த மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மெழுகு குழந்தைங்கள்ட்ட இருந்து தப்பிச்சது, அந்த கட்டம் கட்டமா இருந்த பசில் கேம் விளையாண்டு டிராகன் இருந்து தப்பிச்சது, அந்த நதியை கடக்கும் போது பெண்களோட டெட் பாடிஸ் இருந்து தப்பிச்சது, இது மாதிரி நடந்த எல்லாத்தையும் உன்னோட ஒண்ணு லிங்க் பண்ணா ராஜா பிறந்த தேதியில இருந்து செகண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதுல 8 ஹோலுக்கான ஆன்சர் வரவும் அதை இப்ப எல்லாரையும் விட்டு எடுத்துட்டு வந்து அந்த 8 ஹோலையும் வச்சதும் அந்த கலரை பெட்டி ஓபன் ஆகி அதுல இருக்கிற டிராப்லயும் சில பேர் மாட்டிக்கிறாங்க. உடனே ஹீரோயினும் கத்திய சுத்திட்டு இருந்த டிராப் மேல வீசி ஓடிட்டு இருந்த டிராப்ப ஸ்டாப் பண்ணிடுறா. ஆனா இந்த சின்ன வில்ல இருக்கான் இல்லையா, அவன் இந்த டிராப்ப ஆன் பண்ணி விட்டுட்டு அங்க இருக்கிற ஹீரோவையும் அடிச்சுட்டு ஹீரோயினோட நெஞ்சிலும் கத்தியால ஒரு குத்த போட்டுட்டு அவன் பேக்ல இருந்து இறந்து போன குழந்தைய வெளியில எடுக்கிறான். இப்பதான் நமக்கு இவனை பத்தியே தெரியுது இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு. அவன் என்ன சொல்றானா, இந்த கல்லறை பெட்டிக்குள்ள ராஜா மட்டும் கிடையாது, அவரோடய சேர்த்து அவரோட மனைவியும் புதைச்சிருக்காங்க. வெளியில ஒரு சிலை இருந்தது இல்லையா, அது இந்த ராஜாவோட மனைவி. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்படி இறந்ததும் ராஜாவால தாங்கிக்க முடியல, அதனால ஏதோ சடங்கெல்லாம் பண்ணி அவங்கள உயிரோட கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு ஒரு கதையும் இருக்குது. அதை நம்பிதான் இந்த சின்ன வில்ல தன்னோட குழந்தைய மறுபடியும் உயிரோட கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த இறந்த குழந்தைய இங்க வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கான். அப்ப அங்க இருக்கிறவங்களும் சின்ன வில்லன் கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் ஒரு வதந்தி, நம்பாதன்னு. இல்ல இதெல்லாம் வதந்தி கிடையாது, உண்மைதான், இங்க இருக்கிற எல்லாத்தையும் பலி கொடுத்தாச்சும் என் குழந்தைய நான் உயிரோட கொண்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பைத்திய மாதிரி வில்லனோட கேங்ல இருந்த ஒருத்தனை கழுத்தறுத்து கொன்னுடுறான். அப்ப இந்த கல்லறை பெட்டிக்கு கீழே நிறைய சோல்ஜர்ஸோட டெட் பாடிஸ் இருக்குது. அதுல ஒரு விதமான பூச்சும் இருக்குது. அந்த பூச்சி இப்ப கல்லறை பெட்டி மேல வந்து அந்த இறந்து போன குழந்தை மேலேயும் ஏற அது அழுதுகிட்டே மறுபடியும் உயிரோட வந்த மாதிரி இந்த சின்ன வில்லனுக்கு தெரியுது. சின்ன வில்லனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு குழந்தைய தூக்கி கட்டி பிடிச்சு கொஞ்ச அந்த குழந்தை உடம்புல இருந்த பூச்சி சின்ன வில்லனை கடிச்சு கொன்னுடுது. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க எல்லாரும் அந்த கல்லறை பெட்டிக்குள்ள போய் பார்த்தா அதுல நிறைய கொடூரமான இறந்து போன பெணங்களா கிடக்குது. பத்தாததுக்கு கீழே சோல்ஜர்ஸோட பாடிஸ் இருந்தது இல்லையா, அதுங்க எல்லாம் மேல வந்து இந்த குரூப்ஸ் அட்டாக் பண்ணுதுங்க. அப்ப வில்லன் குரூப்ஸும் அவங்கள துப்பாக்கிய வச்சு சுடுறாங்க. ஆனா அந்த சோல்ஜர் டெட் பாடிஸ்க்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப ஹீரோனும் அவ வச்சிருக்கிற கத்தியால அவங்க கூட சண்டை போடுறா, சொலண்டு அடிக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் சண்டை போடுறான். அப்ப இந்த சோல்ஜர் டெட் பாடிஸ்ல ஒருத்தன் மெயின் வில்லனை முதுகுலே கத்தியால குத்த வர நடுவுல வில்லி அதாவது தங்கச்சி இந்த குத்த வாங்கிக்கிறா. இதுல தங்கச்சியோட உயிரும் போயிடுது. இதனால மெயின் வில்லன் ரொம்ப கஷ்டப்படுறான், அழுகுறான். இதனால மெயின் வில்லனுக்கு கோபம் வந்து ஒரு சோல்ஜர் டெட் பாடியை எட்டி ஒரு மிதி மிதிக்கிறான். அது குழிக்குள்ள விழுந்துருது. அப்படியே இன்னொரு டெட் பாடியோட தலைய சீவ அந்த வெட்டுப்பட்ட உடம்புக்குள்ள இருந்து நிறைய பூச்சி வெளியில வருது. சோ ஹீரோ இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்து, இந்த இடத்த விட்டு போகணும்னு ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அந்த இடத்த விட்டு போறாங்க. அந்த சோல்ஜர்ஸோட டெட் பாடியில மெயின் வில்லனை இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்க அவனும் அழுதுகிட்டே நம்ம தம்பி தங்கச்சி எல்லாம் இறந்துட்டாங்க, இதுக்கு மேல நம்ம உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம்னு அவன் கொண்டுட்டு வந்த ஒரு பாம்பை பத்த வைக்கிறான். அதுவும் வெடிச்சு அவன் இறந்து போனதும் இல்லாம அந்த சோல்ஜர்ஸோட டெட் பாடியும் அடியோட அழிச்சிடுறான். அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. இப்ப ஹீரோயினை தோல்ல சுமந்துக்கிட்டு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு தன்னோட வீட்டுக்கு மறுபடியும் நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா போல, இன்னும் அவ எந்திக்கல. சோ வீட்டுக்கு போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ஹீரோ நினைக்கிறான். கடைசியா ஹீரோயின் தேடி போன குறிப்பு ஹீரோயினுக்கு கிடைக்கல. பட் அத பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா மக்கள் இவங்களை பயத்தோட பாக்குற விதம் மாறும். அந்த நாள் கண்டிப்பா சீக்கிரமா வரதான் போகுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் அவளை லவ் பண்றேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். ஹீரோயினும் ஹீரோவும் லவ் பண்றான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் நிறைய இடத்துல மறைமுகமா அதை வெளிக்காட்டி இருப்பா. இப்ப ஃப்ரெண்டு கலரை பெட்டிக்குள்ள இருந்து ஒன்னு எடுத்தேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட காட்டி இத பாக்குறதுக்கு வைன் வெசல் மாதிரி இருக்குது, இது ரொம்ப விலை மதிப்பு இருக்குமான்னு கேட்டா ஹீரோ டேய் லூசு உன் கண்ணை வச்சு நல்லா பாரு, இது குழந்தைங்க விளையாடுற சாம்பர் பாட்டுன்னு சொல்றான். உடனே ஃப்ரெண்டும் இத தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டு ஹீரோ பின்னாடியே போயிடுறான். இப்ப அந்த சாம்பர் பாட் தண்ணிக்குள்ள போக அப்போ ஒருத்தன் வலை வீசி இதுக்குள்ள மீன் பிடிக்க வர அதுக்குள்ள இந்த சாம்பர் பாட் மாட்டி இந்த மீன் பிடிக்க வந்தவனுக்கு கிடைக்க அவன் இதை எடுத்து பாக்குறதோட அந்த மலையில இருக்கிற பெண்ணோட சிலையவும் காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒருவேளை இது அடுத்த படத்துக்கான லீடா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்னு ஒன்று வந்துச்சுன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.